இப்போ நம்ம அசம்பிளிக்குள்ள எப்படி பேட்டர்ன் பண்றது அப்படின்றத பார்ப்போம். சோ இது ஒரு கப்ளிங். சோ இது உங்களோட எக்ஸசைஸ் ஃபோல்டர்ல இருந்து இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம இதுல நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சோ மிச்ச பேட்டர்ன்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கெட்ச்ல பார்த்த மாதிரி தான். சோ ஜியோமெட்ரிக்கல் ஸ்கெட்ச், பேசிக் ஸ்கெட்ச்ல நம்ம பார்ட்ல எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான். சோ அசம்பிளில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோ இப்போ இந்த நட்டை எனக்கு அந்த 3 நட்டையும் 3 ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன். சோ இந்த நட் அண்ட் போல்ட் எனக்கு அந்த 3 ஹோல்ஸ்லயும் பேட்டர்ன் ஆகணும். சோ அசம்பிளில எனக்கு பேட்டர்ன் ஆகணும். நான் அதை காப்பி பண்ணாம எப்படி பேட்டர்ன் பண்றது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். சோ லீனியர் காம்பனன்ட் பேட்டர்ன்ற ஆப்ஷனை புல் டவுன் பண்ணா அதுல சர்க்குலர் காம்பனன்ட் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் அதோட ஆக்சிஸ ஸ்பெசிஃபை பண்ணணும், பேட்டர்னோட ஆக்சிஸ. சோ இந்த ஷாப்டோட ஆக்சிஸ் தான் அதோட ஆக்சிஸ். சோ அந்த ஷாப்டோட சென்டர் ஆக்சிஸ நான் கிளிக் பண்ணிட்டேன். அந்த கப்ளிங்கோட நம்பர் ஆஃப் நட் ஈக்குவல் ஸ்பேசிங்னு கேக்குது. சோ எனக்கு 3 நட்ஸ் கொடுக்குறேன். சோ 3 நட்ஸ் அந்த ஈக்குவல் ஸ்பேசிங்ல வேணும். காம்பனன்ட் டு பி பேட்டர்ன்ட். சோ இதான் அந்த காம்பனன்ட். இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லா. இப்போ ஃபர்ஸ்ட் நட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன், நட்டு வந்துச்சு. போல்ட்டையும் செலக்ட் பண்ணிருக்கேன், எனக்கு போல்ட் வந்திருக்கு. ஓகே, இதான் சர்க்குலர் பேட்டர்ன். நம்ம ஸ்கிப் பண்றோம்னா ஏதாவது ஒரு நட்டு வேணாம் அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டு ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணும்னா அதை நம்ம வச்சுக்கலாம். கோ ஃபார் ஓகே. இதான் ஃபைனல் அவுட்புட். நம்ம பார்த்தது சர்க்குலர் பேட்டர்ன் ஆஸ் யூஸ்வல் லீனியர் பேட்டர்ன். மிச்சம் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்னும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சர்க்குலர் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். ஸோ சேம் அஸ் உங்க எக்ஸசைஸ் ஃபோல்டர்ல இருந்து இதை இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் லீனியர் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ லீனியர் பேட்டர்னை நான் கிளிக் பண்ணிட்டேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் எந்த லைன்ல எனக்கு பேட்டர்ன் ஆகணுமோ அந்த ஆக்சிஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். பட் டைரக்ஷன் ஆஃப் பேட்டர்ன் கேக்குது. ஸோ அந்த டைரக்ஷன் 2 டைரக்ஷன்ல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு டைரக்ஷன் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். அதே மாதிரி காம்பனன்ட் டு பேட்டர்ன், இந்த காம்பனன்ட் தான் எனக்கு பேட்டர்ன் ஆகணும்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் எத்தனை காம்பனன்ட் கேக்குது. நான் 2, 3, 4, 5, 6 எத்தனை வேணாலும் நான் கொடுக்கலாம். ஸோ அத்தனை எனக்கு பேட்டர்ன் ஆகும். ஸோ டைரக்ஷன் நம்ம மாத்தினா இந்த பக்கம் எனக்கு மாறும். ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆர் ஃபார்வர்ட் டைரக்ஷன் யூ கேன் ஸ்பெசிஃபை. ஸோ இது மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் கொடுத்துக்கலாம். அதோட மாதிரி நீங்க டிஸ்டன்ஸை வேரி பண்ணிக்கலாம். இன்ச்சஸ் மட்டும் இல்ல, நீங்க என்ன வேல்யூல வேணாலும் இன்புட்டா யூனிட்ஸா கொடுத்துக்கலாம். ஸோ இதான் அசம்பிளில பேட்டர்ன் பண்ற ஆப்ஷன். பாருங்க எத்தனை இது எனக்கு பேட்டர்ன் ஆயிருக்குன்னு. ஸோ அசம்பிளில இது லீனியர் பேட்டர்ன். ஸோ டெலிட்டிங் திஸ். இப்போ நம்ம மிரர் எப்படி பண்றது ஆக்சுவலி, அதாவது நம்ம மிரர் வந்து பார்ட்ல பார்த்தோம். அசம்பிளில எப்படி மிரர் பண்ணுது, இதே லீனியர் காம்போனன்ட்ஸ்ல மிரர் காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எந்த பிளைன் எனக்கு மிரர் ஆகணும்னு கேக்குது. ஸோ இந்த பிளைனை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளைன்ல எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒன்று மிரர் ஆகணும். ஸோ எந்த காம்போனன்ட் செலக்ட் பண்ண சொல்லுது, இந்த காம்போனன்ட் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த பிளைன் வேணாலும் பிளைன் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஏதாவது ஃபேஸ் வேணாலும் ஃபேஸ் செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப மிரர் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு மிரரா. ஸோ இதான் மிரர் ஆப்ஷன். பிளைனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்டன்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். ஃபேஸை கொடுத்தீங்கன்னா அதே ஃபேஸ்ல எனக்கு மிரர் ஆயிருக்கு. ஸோ நீங்க பிளைனை செலக்ட் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்க கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் யூ ட்ரை திஸ். உங்க எக்ஸசைஸ் ஃபோல்டர் இருந்து இந்த ஆப்ஜெக்டை நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காப்பி பண்றதுல நம்ம மேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேக் பண்ணதுல இருந்து அப்படியே அதை எப்படி எனக்கு காப்பி பண்றது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ காப்பி வித் மேக்ஸ்னு பேர் அந்த ஆப்ஷனுக்கு. ஸோ மேக் பண்ணது இப்போ ஒரு நட்டை மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது என்னவா நம்ம கான்சென்ட்ரிக்காவோ பெர்பெண்டிகுலராவோ பேரலாவோ எப்படி நம்ம மேக் பண்ணிருக்கோம் அதே மேக் ஃபங்க்ஷன்ஸோட எனக்கு இன்னொரு இடத்துல காப்பி ஆகணும்னா அது எப்படி நம்ம காப்பி பண்றதுன்னு தான் இப்போ பார்க்க போற ஆப்ஷன். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஷன். காப்பி வித் மேக்ஸ் அப்படின்ற ஐக்கானை நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த நட்டு தான் எனக்கு அங்க மேட் ஆகணும். ஸோ அந்த நட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஃபிளிப் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன அரமா இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணோம்னா எனக்கு கீழே மேட்டோட டயலாக் பாக்ஸ் ஒன்று டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுல கான்சென்ட்ரிக் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கான்சென்ட்ரிக்னா சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ ஃபேஸ் செலக்ட் பண்றப்ப நம்ம கோஇன்சிடென்ட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா 2 ஃபேஸ் கோஇன்சிடென்ட் ஆகும். பட் சிலிண்டர் ரெண்டும் கான்சென்ட்ரிக் தான். ஸோ சிலிண்டரை நான் செலக்ட் பண்ணணும்னு ஏற்கனவே தெளிவா சொன்னேன். இங்க அதே மாதிரி இப்ப பாருங்க அங்க இருக்கிற சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் எனக்கு ஹைலைட் ஆகுது. நான் அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த இடத்துல அந்த நட்டு காப்பி ஆயிருச்சு. வித் மேட் ஃபங்க்ஷன்ஸோட காப்பி ஆயிருக்கு. பாருங்க அத இப்ப நான் இந்த ஃபேஸோட கோஇன்சிடென்ட் பண்ண போறேன். கோஇன்சிடென்ட் ஃபேஸுக்கு மட்டும்தான். சோ இப்ப நான் பாருங்க இப்ப இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணோன்னா எனக்கு கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சு. கோஇன்சிடென்ட் ஒரு 2 ஃபேஸுக்கு இடையில ஆனா அது கோஇன்சிடென்ட்.
ரெண்டு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்க்கு இடையில அது ஆனா அது கான்சென்ட்ரிக். சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப தெளிவா தெரியலனா அசம்பிளி ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ எனக்கு காப்பி ஆயிருச்சு. சோ காப்பி மேட்டோட காப்பி ஆயிருச்சு. ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே. ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம். பாருங்க எனக்கு காப்பி வித் மேட். சோ எனக்கு மேட்டோட அந்த ஆப்ஷன் பக்காவா காப்பி ஆயிருக்கு. சோ இன்சர்ட் காம்போனன்ட்ஸ்ல காப்பி வித் மேட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஷன். இப்போ நம்ம ஒரு நட்டை ஒரு பிளேட்டோட ஒரு ஜஸ்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். அசம்பிளில நம்ம இப்ப எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம டீடைலா பார்த்துட்டு வரோம். ஸோ அசம்பிளில ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை அசம்பிள் பண்றப்போ சில காம்போனன்ட்ஸ் நமக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் கரெக்டா வைக்கலாமான்னு லொகேஷன் தப்பா மாட்டி அசம்பிள் பண்ணிடுவாங்க. ஸோ இது மினி எரரை நமக்கு கொண்டு வரும். ஸோ அசம்பிளில ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஹைட் பண்ணி வச்சுக்கிட்ட எப்படி நம்ம ஈஸியா அசம்பிள் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப அசம்பிள் பண்றப்ப நம்ம அந்த அசம்பிளை நமக்கு ரொம்ப ஈஸியா மாத்தும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த பிளேட்டை ஹைட் பண்ணி நான் ஏதாவது ஒன்று அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா, நான் இங்க பாத்தீங்கன்னா ஹைட் காம்போனன்ட்னு இருக்கு. ஸோ ஹைட் காம்போனன்ட் பண்ண எனக்கு அந்த காம்போனன்ட் ஹைட் ஆயிரும். பாருங்க இப்போ நான் இந்த இடத்துல வேற ஒரு பார்ட் வந்து இதுல லொக்கேட் ஆகுது அப்படின்னா அதை நான் வச்சு ட்ரையல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காம்போனன்ட் ஹைடை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அப்புறம் அதே மாதிரி சப்ரஸ் அன்சப்ரஸ் நம்ம ஏற்கனவே பார்ட் மாடலிங்ல பார்த்தோம். சேம் அஸ் ஹைட் மாதிரி தான். சப்ரஸ்னா மறைஞ்சிரும், அன்சப்ரஸ்னா திரும்ப நமக்கு அந்த பிளேட் கிடைக்கும். ஸோ அது சேம் ஆப்ஷன். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கு. இப்ப நான் அதை மாத்துறேன். பாருங்க டிரான்ஸ்பரன்சி எனக்கு அந்த உள்ள இருக்க ஷாப்ட் எனக்கு தெரியுது. ஸோ அது கண்ணாடி மாதிரி நம்ம டிரான்ஸ்பரன்சியா எந்த காம்போனன்ட் எதோட இடிக்குதுன்னு ஒயர் ஃப்ரேம்க்கு போகாம இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ஷோ காம்போனன்ட்ஸ். இப்போ நான் ஷோ காம்போனன்ட்ஸ் கொடுக்குறேன். பாருங்க இப்போ எனக்கு அந்த காம்போனன்ட்ஸ் ஹைட் ஆயிடுச்சு, ஹைட் ஆனது திரும்ப வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்க பண்ணி அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த போல்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப பாருங்க இந்த பார்ட்டை இன்னொரு பார்ட்டுக்குள்ள இமர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க இதுக்குள்ள போயிருச்சு. ஸோ இது மாதிரி நான் அசம்பிள் பண்றப்ப ஏதாவது ஒரு பார்ட் உள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு உள்ள போய் இன்டர்ஃபரன்ஸ் ஆயிருச்சுன்னா அந்த பார்ட்டை எப்படி நம்ம எவாலுவேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ எவாலுவேட்ல இன்டர்ஃபரன்ஸ் டிடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஜஸ்ட் கால்குலேட் பண்ண சொன்னா இப்ப இந்த பார்ட் தான் எனக்கு அது மறைஞ்சிருக்குன்னு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது சின்ன அசம்பிளின்றனால தெரியும். இதே ஒரு பெரிய அசம்பிளில ஏதாவது ஒரு பார்ட்டோட போய் மறைஞ்சிருச்சுன்னா இப்படிதான் நம்ம எவாலுவேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் டிடெக்ஷன். இப்போ நம்ம ஹோல் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ ஹோல் அலைன்மெண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டா எனக்கு அலைன் ஆயிருக்கா, எவ்வளவு எனக்கு மிஸ் அலைன்மெண்ட் இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரூ நான் கொடுத்துருக்கேன், சிஎஸ்கே ஸ்க்ரூவா, எம்எஸ்கேவா, அதாவது கவுண்டர் சங்க் போரா, சாதாரண நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் கொடுத்துருக்கேனா, இல்ல அட்வான்ஸ் ஃபாஸ்ட்னஸ் ஏதாவது கொடுத்துருக்கேனா அப்படின்றதெல்லாம் நான் டிஃபால்ட்டா இதுல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பேன். ஸோ நம்ம கால்குலேட்டர்னு கொடுத்தோன்னா எனக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிவியேஷன் வந்து 32 பாயிண்ட் சம்திங் காமிக்குது. ஸோ இதை நான் டிராக் பண்ணி இழுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க மேக்ஸிமம் சிஎஸ்கே ஸ்க்ரூன்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ நான் ஸ்க்ரூவோட வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். ஏன்னா டிஃபால்ட்டா நம்ம சாலிட்வொர்க்ஸ்ல இருந்து தான் நம்ம அந்த இம்போர்ட் பண்ணி அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வச்சிருப்போம். ஸோ சிஎஸ்கேன்றது கவுண்டர் சங்க் ஸ்க்ரூஸ். ஸோ எம்செக்ஸ்ன்றது மெட்ரிக் த்ரெட் ஆஃப் 6. ஸோ அந்த த்ரெட்ஸ்ல எல்லாம் என்ன எனக்கு பிளாட் டிவியேஷன் இருக்கு, எவ்வளவு டிவியேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டிவியேஷன் எனக்கு கரெக்டா காமிக்கும். ஸோ ஹோல்ல மிஸ் அலைன்மெண்ட் இருந்துச்சு இல்ல ஹோல் அலைன்மெண்ட் நமக்கு கரெக்டா இல்ல அப்படின்னா நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் அலைன்மெண்ட் எவ்வளவு டிவியேஷன்ல இருக்கு, எவ்வளவு கரெக்டா ஹோல் அலைன் ஆயிருக்கா இல்லையா, என்ன த்ரெட்ஸ்ல அலைன் ஆயிருக்கு, எவ்வளவு டிவியேஷன் அப்படின்றத நம்ம இதுல வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியா ஒவ்வொரு காம்போனன்ட்ஸா கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ 3D வியூல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சென்டர் டிவியேஷன் வந்து 20 mm ஸ்பெசிஃபை பண்ணி நான் கால்குலேட் கொடுக்குறேன். பாருங்க மேக்ஸிமம் டிவியேஷன் வந்து இப்ப எனக்கு 12 mm மாறிடுச்சு. ஸோ அது மாதிரி நம்ம இந்த டிவியேஷனை வேரி பண்ணி நம்ம கரெக்டா சென்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ திரும்ப நான் அதை வேரி பண்றேன், 1 mm கொடுத்து கால்குலேட் கொடுக்குறேன். ஸோ பாருங்க நோ மிஸ் அலைன்மெண்ட்னு கேக்குது. ஸோ நான் ஹோலை வந்து சென்டரா, ஸோ ஹோலை நான் வந்து ஜஸ்ட் 1 mm கொடுத்தனால எனக்கு எந்த மிஸ் அலைன்மெண்ட்டும் கேட்கல, காமிக்கல. ஸோ 1 mm குள்ள எந்த மிஸ் அலைன்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அதனால எனக்கு காமிக்கல. இது மாதிரி ஒரு வழி இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி காம்பனன்ட்ஸா நம்ம ஸோ அந்த மாதிரி இப்ப நான் 2 mm கொடுக்குறேன். திரும்ப அதே மாதிரி நான் இப்போ நான்
20 mm கொடுக்குறேன். பாருங்க எனக்கு 12 mm deviation காமிக்குது. ஸோ 12 mm deviation கவுண்டர் சங்க் போர்டில் எனக்கு அந்த வாய்ஸ்ல காமிக்குது, ரெட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ 1 mm சென்டர் ஹோல் டிவியேஷன் கொடுத்தனா எனக்கு டிவியேட் ஆகாது. இது ஹோல்ல மிஸ்அலைன்மெண்ட் இருந்தா எனக்கு அதை தடுக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோடட் வியூ அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் பாருங்க ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன். இந்த நட்டு எங்க வரணும், இந்த ஷாஃப்ட், இந்த போல்ட் எல்லாம் ஒரு டாட்டர் லைன்ஸ்ல எங்கெங்க வரணும்னு நான் அசம்பிள் பண்ணதை பிரிச்சு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம அது மாதிரி சில இடங்கள்ல நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ ஸோ நம்ம அசம்பிள் பண்ணதை பிரிச்சு எதெல்லாம் எதோட எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு, எதெல்லாம் எந்த காம்பனன்ஸோட வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கணும்னு தனித்தனியா பிரிச்சு காமிக்கணும்னு விருப்பப்பட்டா இந்த மாதிரி பிரிச்சு காமிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே நான் பிரிச்சு வச்சிருந்தனால திரும்ப இதை அன்எக்ஸ்ப்ளோர் பண்றது எப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க மேல எக்ஸ்ப்ளோர்ட் வியூன்னு ஒரு ஐகான் இருக்கு, இதை கிளிக் பண்ணா எனக்கு அன்எக்ஸ்ப்ளோர் ஆயிரும். அதுக்கப்புறம் அசம்பிளில தான் இது அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பண்ணிட்டு நான் திரும்ப எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு பாருங்க, எனக்கு அது எல்லாமே திரும்ப அசம்பிள் ஆயிடுச்சு. ஸோ நான் திரும்ப இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோரர் கமாண்ட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஷாஃப்ட்டை தான் நான் கழட்டணும். ஸோ அந்த ஷாஃப்ட்டை நான் பிக் பண்ணி டிராக் பண்ணா எனக்கு தனியா வெளியே வந்துடும். அடுத்தது இந்த ஷாஃப்ட்டை நான் டிராக் பண்ணி தள்ளி வைக்கணும். ஸோ அதை நான் தள்ளி அங்க வைக்கிறேன், தள்ளி வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த 2 பால்ஸ், ஸோ அந்த 2 பால்ஸையும் நான் தள்ளி வைக்கிறேன். பாருங்க டிராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் நான் மேல இந்த பக்கம் கூட கொண்டு போய்க்கலாம். ஸோ பாருங்க இந்த பக்கம் ஜஸ்ட் நான் அந்த ஆக்சிஸ்ல கொண்டு போய் நான் ஷாஃப்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த பால்ஸை நான் திரும்ப அதே மாதிரி இங்கிட்ட நவுத்தி நான் வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டேன். ஸோ இந்த 2 பால்ஸையும் அடுத்தது உள்ள இருக்கிற இந்த ஜாக்கை ஜஸ்ட் நான் ஃபிளிப் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அந்த ஆரோ மார்க் கரெக்டா இந்த கோஆர்டினேஷன் சிஸ்டத்துல பிடிச்சி இழுக்கலன்னா அது வராது. ட்ராக் பண்ணி அந்த கோஆர்டினேஷன் சிஸ்டத்தோட அந்த டிராக்கிங் பொசிஷனை பிடிச்சி நம்ம பிடிச்சி ஃபிளிப் பண்ணி இழுக்கணும். ஸோ பாருங்க ஃபிளிப் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க நட்டு போல்ட் எல்லாமே ஃபிளிப் ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த பக்கம் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ரைட் சைட் அதை ட்ராக் பண்றேன். இப்போ இதை எல்லாத்தையும் நான் லைன்ஸ்ல கனெக்ட் பண்றேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் கழட்டிட்டேன். ஸோ இப்போ அது எப்படி லைன்ஸ்ல கனெக்ட் பண்றது நான் சொல்றேன். இப்போ எக்ஸ்ப்ளோர்ட் லைன்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எதுக்கு எனக்கு லைன் கனெக்ட் ஆகணும்னு நான் விருப்பப்படணும் அந்த 2 பாயிண்டையும் நான் பிக் பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸுக்கும் இந்த இதுவும் எனக்கு கனெக்ட் ஆகணும். ஸோ இதை நான் பிக் பண்றேன். ஸோ இது 2க்கு எனக்கு அசம்பிளி லைன் உருவாயிருக்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் பாருங்க, இதுக்கும் எனக்கு இடையில லைன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் திரும்ப எக்ஸ்ப்ளோர்ட் வியூ கிளிக் பண்ணோன்னே எனக்கு எல்லாமே திரும்ப அசம்பிள் ஆயிருச்சு. அந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்குறப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல இருந்தா தான் அசம்பிள் ஆகும். நீங்க அதை கொடுத்து தனித்தனியா பிரிச்சு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல வச்சு அசம்பிள் பண்ணி பாருங்க. உங்க எக்ஸசைஸ் ஃபோல்டர்ல இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு.